ஸோ இந்த சம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடல் தான், ஏபி டைப் மாடல் சம் தான். ஸோ ஏபி டைப் அப்படின்னா வந்து என்னென்னா இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடியதை வச்சு ஒரு ரேஷியோ எடுப்போம், அதுக்கு இன்வெர்ஸ் ரேஷியோ எடுத்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம் இந்த மாடல் எல்லாத்துலேயுமே. ஸோ ப்ரைஸ் ஆஃப் த ரைஸ் வந்துட்டு 20%, கன்சம்ஷன் எவ்வளோ குறைக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, கன்சம்ஷன் என்ன ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 ரூபாய்க்கு அரிசி விற்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு 5 கிலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அரிசியினுடைய விலை வந்துட்டு பாதி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க? 10 கிலோ வாங்குவீங்க. அல்லது அரிசியினுடைய விலை 20 ரூபாய் ஆயிடுச்சு, இப்போ எவ்வளோ வாங்குவீங்க? 2.5 kg தானே வாங்குவீங்க. ஸோ 10 ரூபாய்க்கு 5 கிலோ வாங்கிட்டு இருந்தீங்க, ஒருவேளை 5 ரூபாயா குறைஞ்சிது அப்படின்னா உங்களுடைய இது கன்சம்ஷன் 10 kg இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை 20 ரூபாயா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய விலை வந்து என்ன ஆகுதுன்னா 2.5 kg டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? தான் ப்ரைஸுக்கும் கன்சம்ஷனுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இந்த சம்மு. ஸோ ப்ரைஸு என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா +20%. ஸோ வி நோ 20%க்கான ஃப்ராக்ஷன் +1/5. ஸோ அதாவது முன்னாடி ரைஸ் 5 ரூபாயா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ முன்னாடி 5 ரூபாயா இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளோவா இருக்குன்னா 5 + 1 6 இருக்கும். ஸோ அப்போ கன்சம்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்கு அப்படியே இன்வெர்ஸாக இருக்கும். ஸோ இது 5 6 இருக்குன்னா இது 6 5. ஸோ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். முன்னாடி 5 ரூபாய்க்கு அரிசி விற்றுச்சு, நீங்கள் 6 கிலோ வாங்கினீங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? 30 ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போது விலை 6 ரூபாயா இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் தான் இருக்குது? 30 ரூபா தான் இருக்குது. ஸோ இந்த கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ் த சேம். If the price of the rice is raised by 20%, then by what percentage should a person reduce the consumption so that the expenditure remains the same? அதாவது அவருடைய மொத்த செலவு என்ன ஆகக்கூடாது? அதிகரிக்கக்கூடாது, சேம் செலவு தான் இருக்கணும். ஆனால் வந்துட்டு இந்த கன்சம்ஷனும் வந்துட்டு ப்ரைஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி மாறுது அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இங்கேயும் 30 rupees தான் வந்துட்டு ஆகுது பாருங்கள். சரிங்களா? ஸோ அப்போ முன்னாடி 5லேருந்து 6 இன்க்ரீஸ் ஆச்சு எது ப்ரைஸு, ஆனால் கன்சம்ஷன் முன்னாடி 6 கிலோ வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 5 கிலோ தான் வாங்குறாங்க. எவ்வளோ கிலோ குறைஞ்சிருக்குன்னா 1 கிலோ குறைஞ்சிருக்கு. சப்போ 1/6, 6லேருந்து 1 குறைஞ்சிருக்கு. ஸோ 1/6 × 100. ஸோ 1/6னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா 16.66%. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 16.7%. சரி. ஸோ இந்த கொஷின் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இதுவும் இதே தான். சரியா? ஸோ இதுவும் இதே மெத்தடு தான், கொஷின் மட்டும்தான் மாறுமே தவிர இது எல்லாமே வந்துட்டு ஒரே மாடல். சரிங்களா? இஃப் ஏ ஏர்ன்ஸ் 33% மோர் தேன் பி. ஸோ இப்போது ஏ பி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஏவை காட்டிலும் ஏ ஏர்ன்ஸ், அதாவது பிஏ காட்டிலும் ஏ எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்களா? 33 1/3%. சரி, 33 1/3% ஹை ப்ளஸ். ஸோ 33 1/3%னா ஃப்ராக்ஷன் வந்து என்ன அப்படின்னா +1/3. சரிங்களா? இந்த இடத்துல ஏ வந்துட்டு பிஐ காட்டிலும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா? அப்போ நம்ம பிக்கு தான் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கணும். பிஐ காட்டிலும் ஏ அதிகமாக இருக்கார், அப்போ பிக்கு தான் நான் இந்த டினாமினேட்டர் எடுத்துக்குவேன். ஸோ பி வந்துட்டு 3 இருந்துச்சு அப்படின்னா ஏ வந்து எவ்வளோ இருப்பாங்க? 3 + 1 4 இருப்பாங்க. சரிங்களா? ஸோ பிஐ காட்டிலும் ஏ எவ்வளோ அதிகமாக இருக்கார்? 33.33% அதிகமாக இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அது வரும். ஸோ 33ல் ஸோ 3ல் 1 கம்மியாக இருக்காரா? ஸோ பி வந்துட்டு ஏவை காட்டிலும் பிஏ காட்டிலும் ஏ எவ்வளோ அதிகமாக இருக்கார்? 1 அதிகமாக இருக்கார்.
ஸோ 1 அதிகமாக இருக்கார், பிஐ காட்டிலும். ஸோ பிஐ காட்டிலும் தானே. ஸோ அப்போ 1/3. ஸோ 1/3 இன்ட்டு 100னாவே என்ன தான் 33.33%. சரிங்களா. ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால இதுதான் வந்துட்டு நமக்கு யூஸ். சரி, இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் பர்சன்டேஜ் பிஸ் ஏர்னிங் இஸ் லெஸ் தேன் ஏ. ஏவை காட்டிலும் பி எவ்வளவு பர்சன்டேஜ் குறைவாக இருக்கார். ஏவை காட்டிலும் பி எவ்வளவு குறைவாக இருக்கார், 1 குறைவாக இருக்காரா. இங்கே கம்பேரிஷன் ஏவை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ ஏவை காட்டிலும் பி எவ்வளோ குறைவு, 1 குறைவு. இப்போ ஏ எவ்வளோ இருக்கார், 4. ஸோ இப்போ 1/4 இன்ட்டு 100. ஸோ இப்போ இவ்வளோ 1 குறைவாக தான் இருக்காரு. ஸோ 1/4னாவே என்னென்ன வரும், 25%. ஸோ இப்போ -25%. சரிங்களா. ஸோ அப்போ 25% குறைவாக இருக்கார் யார், பி. ஏ எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்கார், 33% அதிகமாக இருக்கார். சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஒரே மாடல் தான். ஓகேவா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதே சேலரி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தது டைமு, ஸ்பீடு. ஸோ டைமை வந்துட்டு நம்ம குறைக்கணும், அப்போ ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ நம்ம கன்சம்ஷனை எவ்வளோ குறைக்கணும். அடுத்தது ஏ வந்துட்டு பிஏ காட்டிலும் 33.33% அதிகமாக இருக்கார். அப்போ பி ஏவை காட்டிலும் எவ்வளவு குறைவு. சரிங்களா. ஸோ இந்த மாடல் சம்ஸ் எல்லாமே ஏபி டைப் சம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ரேஷியோ போட்டுட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரேஷியோஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதுதான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட். சரிங்களா. ஸோ சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்துட்டு என்னென்னா, இப்போ ஒரு சில இடங்களில் ஃபஸ்ட்டு 25% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இப்போ ஒருத்தருடைய சேலரி இருக்குது, அந்த சேலரியை வந்துட்டு நான் 25% ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். அடுத்தது திரும்ப ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படின்னா ஓவராலாக பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு கொஷின் வந்து கேட்பாங்க. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் 25% இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதுக்கு பிறகு 10% இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ ஓவராலாக எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 25, ஸோ இங்கே +25 இங்கே +10, அப்போ 35% அப்படின்னு நம்ம போட்டக்கூடாது, அது தப்பு. ஸோ இப்போ நான் இந்த கொஷின் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவருடைய சேலரி 100 ரூபியாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். 100லேருந்து 25 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 100லேருந்து 25 வந்து பார்த்திங்கன்னா 25% 25 தான். அப்போ இங்கே 125. ஸோ இதிலிருந்து திரும்ப 10%. இப்போ 125ல் 10% பார்க்கணும். 125ல் 10% எவ்வளவு, 12.5. சரிங்களா. சப்போ நியூ சேலரி 137.5. ஸோ இப்போ முன்னாடி 100 இருந்துச்சு, இப்போ 137.5 மாறிடுச்சு. ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 37.5. எதுலேருந்து, 100லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 37.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 37.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ இதுதான் சக்ஸஸிவ் பர்சன்டேஜ். ஸோ இப்போ இந்த இது வந்து நான் எல்லாத்துக்கும் 100 போட்டு அதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன மெத்தட் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா. ஸோ +or-a +or-b +or-ab/100. ஸோ இப்போ +25, இங்கே ப்ளஸ் இன்க்ரீஸ் தானே ஆகுது, ரெண்டுமே 25% இன்க்ரீஸ் ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ +25 +10 + into plus is plus 25 into 10 divided by 100. So 25 + 10 வந்துட்டு 35
ப்ளஸ் 2.5 37.5. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். 37.5ங்கிறது தான் வந்து ஆன்சர். சரிங்களா, இந்த ஃபார்முலா வச்சே நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த சம் பாருங்கள். ரவி சேலரி வாஸ் இன்க்ரீஸ் பை 50%. முதல்ல 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அந்த புது சேலரியை திரும்ப எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மொத்தமாக அவருடைய சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு தான் கொஷின். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறது 50%. திரும்ப ப்ளஸ் 50 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 50 into 50 by 100. So 50 50 100 plus 0 0 0 0 5 5 are 25 is equal to. ஸோ இப்போ ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னா 125% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இது வரையும் புரிஞ்சது தானே.